வந்து பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான் சீர்காழிலேருந்து, உதயகுமார் அண்ணன் இல்லையான்னு கேட்டான். அவங்க வெளில போயிருக்காங்கன்னு சொன்னேன். சொன்ன பிறகு நாங்கள் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம், கொஞ்சம் தண்ணி கொடுங்கக்கான்னு கேட்டான். தண்ணி எடுக்க நான் உள்ளே போனேன். உள்ளே போனதே என் பின்னாடியே ஹாலுக்கு வந்துட்டான். வந்த பிறகு தண்ணியை கொண்டாந்து கொடுத்ததும் தட்டு வேணும்னு கேட்டான். கிச்சன்லேருந்து தட்டு எடுக்க போனேன். தட்டு எடுக்க போனதே என்னை கையை பின்புறமாக பிடிச்சிட்டு வாயை புத்தி சத்தம் போட்டேன்னா கழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். தட்டில் பழத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு யார் கேட்டாலும் பத்திரிக்கை வைக்க வந்தேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னை வச்சு அழுத்தி வாயை வந்து பார்சல் பண்ணுற கவரை வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி வாயை ஒட்டிட்டான். ஒட்டிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்குமெண்ட் எங்கே உன் புருஷன் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஆளை வச்சு மிரட்டி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டான், அவங்க எங்கள் உயிருக்கு ஆபத்து, வாங்கிட்டு வர சொல்லி என்னை வந்து அனுப்பியிருக்காங்க, நான் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், உங்களால் நான் சாகணுமா அப்படின்னு என்ன கேட்டான். கேட்டுட்ட பிறகு எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். அவனுங்க எதுவுமே காதில் வாங்கிக்கல. எல்லா பீரோவெல்லாம் உடச்சான். என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு 10 நிமிஷம் சாமி ரூமில் நின்றுட்டு இருந்தானுங்க. அவனுங்க என்ன செஞ்சானுங்க ஏது செஞ்சானுன்னு தெரியாது. ஒருத்தன் மட்டும் வந்து என்னை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். நின்ன பிறகு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு வாயை புத்தி காலை கட்டிட்டான், 2 கையும் கட்டிட்டான். கழுத்தில் போட்டிருக்க செயினை கட்டி கொடுன்னா அதையும் கட்டி கொடுத்துட்டேன். கையில் போட்டிருந்த மோதத்தையும் கேட்டான், அதையும் கட்டி கொடுத்துட்டேன். பர்ஸில் இருந்த பணம், ட்ராவில் இருந்த பணம் அதையும் எடுத்துக்கிட்டான், ஒரு 10,000 ரூபாய்க்கு போல். அதோட அவன் வந்து எதனா சத்தம் போட்டேனாக்கா கத்தி எடுத்து கழுத்து அறுத்துருவேன், சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போ, என் ஃபோனையாவது வச்சுட்டு போ அப்படின்னு நான் கேட்கும்போது சோபாவில் தூக்கி போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோபாவில் தூக்கி போட்டுருப்பான். அதை நான் பார்க்கல. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் வெளியிலே வந்தேன். வந்ததும் பக்கத்து வீட்டில் ஃபோனை வாங்கி எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்த பிறகு அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் அடித்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்த பிறகு விஷயத்த சொல்லி போலீஸ் எல்லாரும் வந்தாங்க. வந்த பிறகு இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியும்.